இந்த ஏஷியா முழுக்க இப்போ கிரைசிஸ்ங்க. எந்த அளவுக்குனாக்கா, கோல்டு இருக்குல்ல, இதை வச்சு தான் எனர்ஜி செக்யூரிட்டி நாம அஷ்யூர் பண்ண முடியும்ட்டு உலகமே ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. நான் உலகம் முழுக்க இருக்க பெரிய த்ரெட் என்ன, இப்போ எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது கேரண்டி பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. அதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இந்தியா முதல்ல எடுத்துக்கங்க. நாம இந்த கோலை எரிச்சு தான் அதிகப்படியாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த விஷயம் சம்மர்ல இன்னும் அதிகமாக டிமாண்ட் இருக்கும் இந்த எனர்ஜி சார்ந்து. வேற வழியே இல்லை, கோலை நம்ம இன்னும் அதிகமாக பர்ன் பண்ணி தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, சவுத் கொரியா எடுத்துக்கங்க. இவங்க இந்த கோல் பேஸ்டு பவர் இருக்குல்ல, இது சார்ந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் லிமிடேஷன் போட்டுருந்தாங்களோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்ப்பா இந்த நேரத்தில் நம்மளுக்கு எனர்ஜி முக்கியம், லிமிடேஷனை தூக்கி ஓரமாக போடு, இப்போ நடக்கிறத வச்சு பார்த்து போன எல்லா லிமிடேஷன்ஸும் தூக்கிட்டாங்க. அடுத்து சைனா எடுத்துங்க. இவங்க தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் அண்ட் கோல் கன்சியூமர். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கோல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இது இன்னும் அதிகப்படுத்த என்னென்ன முடியுமோ உள்நாட்டு தேவைக்கு போக மற்றது வெளிநாடுகளுக்குன்ற மாதிரி அந்த விஷயத்தை ஸ்பீடாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அடுத்து இந்தோனேஷியா. இவங்க சம பயத்தில் இருக்காங்க. இந்த டொமஸ்டிக் கோல் இருக்குல்ல, இது நம்ம தேவைக்கு இருக்கணும், இதை சார்ந்த எக்ஸ்போர்ட்டை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தாய்லாந்து, வியட்நாம், இந்த நாடுகள்லையும் கோல் ஃபயர்டு ஜெனரேஷன் இருக்குல்ல, இதை சார்ந்த இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு ஃபாசில் ஃபியூல் சார்ந்து நம்மளுக்கு பயம் இருக்கும் போது இன்னொரு ஃபாசில் தான் நம்மளுக்கு உதவுற மாதிரி இருக்கு. ரைட்டு. பிலிப்பைன்ஸ் இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்திலேயே முறையா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கொரோனாக்காகவா? ஆஹா, இந்த ஃபுல்லாக ஆயில் இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்குல்ல, இதை முன்னிட்டு உலகத்திலேயே நாடு ஒன்று எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கு. அவசர காலநிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இவங்க மட்டும் நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் இன்னும் சில நாடுகளும் இதே அவசர காலநிலையை பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் எரிபொருள் பெட்ரோல் டீசல் நம்ம முன்னாடி நினச்சிருப்போம், ஆனால் எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா? என்ன பிரச்சனைனா, பிலிப்பைன்ஸ் கிட்டத்தட்ட 98% ஆயிலை மிடில் ஈஸ்ட்ல இருந்தா வாங்குறாங்க. இப்போ கான்ஃபிளிக்ட் எங்கே போயிட்டு இருக்கு? மிடில் ஈஸ்ட்ல. ஸோ அங்கே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதை இந்த நாடு பயங்கரமாக சீர்குலைய ஆரம்பிச்சிருக்கு. டபுள் காஸ்ட்டுங்க அங்கே எரிபொருள் சார்ந்து. இப்போ நம்ம ஊரில் பெட்ரோல் 1 லிட்டருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போகிறோன்னு வைங்க, இது அங்கே 200 ரூபா 250 ரூபா நம்ம ஊர் காசு சொல்கிறதா இருந்தா. இதுவே சில இடங்களில் கிடைக்க மாட்டுது. அப்போ ஏற்பட்ட ஷார்ட்டேஜ் அங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.